ஹாய், நான் மேகலா. வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு பூஜை. சங்கு பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா வெள்ளி தாம்பலம் எடுத்து அந்த தாம்பலத்தில் பச்சரிசி பரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே வெள்ளை சங்கு வச்சு அந்த சங்கு நிறையிற அளவுக்கு ஏலக்காய் வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு பவுலில் பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே இடம்புரி சங்கு வச்சு அதற்கு மேலே கிராம்பு வைக்கலாம். வீட்டில் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு ரெண்டு சங்குமே வைக்கிறது நல்லது. இடம்புரி சங்கு நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே வெளியேற்றும். வலம்புரி சங்கு நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சக்திகளை வர வைக்கும். நம்ம தீபம் ஏற்றுறதுமே வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு ரெண்டு சங்குலையுமே தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி வலம்புரி சங்கு இடம்புரி சங்குல பவுலில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே சங்கு அந்த வலம்புரி இடம்புரி ரெண்டு சங்கையுமே வச்சு அதில் எவ்வளோ காசு பொடி வைக்க முடியுமோ அவ்வளோ காசு நம்ம வைக்கலாம். வைத்து பூஜை பண்ணோம்னா நம்மளுக்கு மகாலட்சுமியின் அருள் நம்மளுக்கு பரிபூர்வமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு இந்த ரெண்டு சங்குக்குள்ளேயுமே இந்த வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் இந்த ரெண்டு காயையுமே வைக்கலாம். வலம்புரி சங்குல இடம்புரி காயையும் இடம்புரி சங்குல வலம்புரி காயையும் வைக்கலாம். இந்த சங்கு பூஜையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது.